ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 10th கொஸ்டின் ஃப்ரம் சேலஞ்சிங் 10th அண்ட் 11th கொஸ்டின் ஃப்ரம் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ 8th கொஸ்டின் 9th கொஸ்டின் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எக்ஸைஸ் 3.4 தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபில் இன் த பாக்ஸஸ் யூசிங் எனி செட் ஆஃப் சூட்டபிள் நம்பர்ஸ். ஸோ அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் 6 பை சம்திங் இஸ் ஈக்குவேலன் டு ஒய் பை சம்திங். இந்த ரெண்டு அன்னோனும் தெரியாது, எக்ஸும் ஒய்யும் தெரியாது நமக்கு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் அன்னோன்ஸ். ஸோ பேசிக் ஐடியா தான். இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ணணும். ப்ரொபோர்ஷனாலிட்டி லான என்னன்னா கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். இங்க ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எடுங்க. கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? லைக் 6 into 50 எக்ஸ் இன்ட்டு ஒய் இப்படி எழுதலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய் இப்படி எழுதினா xy ஈக்குவல் டு 50 into 6. 50 into 6 which is nothing but 50 into 5 is 75, 50 into 6 19 வரும். ஸோ 90. ஸோ ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து 90. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு? நம்ம ஜென்ரல் பாசிபிலிட்டிஸே எடுக்கலாமே. நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் போக வேண்டாம், டெசிமல்ஸும் போக வேண்டாம். ஏன்னா அது ரெண்டுமே நம்ம கற்றுக்கல இன்னும். சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் சாப்டர்ல தான் இருக்கும். ஸோ நம்ம விரும்பின நார்மல் நேச்சுரல் நம்பர்ஸே எடுக்கலாம். ஸோ 90 into 1 போடலாம் ஃபர்ஸ்ட். 90 into 1. இப்போ இன்டூ டூ வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? 45 into 2 போடலாம். 45 into 2 into 3 வச்சு முடியாது, மோஸ்ட் ப்ராபப்ளி முடியாது. இன்டூ த்ரீனா 3 into 90/3 வரும். 3 into போடலாம். இன்டூ த்ரீயும் போடலாம். ஆக்சுவலா இன்டூ 3 போட்டு 30 into 3 போடணும். இன்டூ 4 போட முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இன்டூ இன்டூ 4 போட முடியுமா? போட முடியாது. 90/4 ஏன்னா ஒரு ஏடா கூடமா நம்பர் வருது, அது ப்ராப்பர் நம்பர் வரல. ஸோ இன்டூ 5 போடலாம். இன்டூ 5 போட்டா என்ன வரும்? 90/5 என்ன வரும்? 90/5 இதெல்லாம் எப்படி எழுதுறேன்னா ஆக்சுவலா நான் 90 into 1ல இருந்து நான் அப்படியே 90/2 into 2 அப்படி போட்டுக்கிட்டே வரேன். ஸோ பேசிக் ஐடியா ட்ரிக் பண்றேன்னா 90/2 into 2 போடுறேன். அப்புறம் 90/3 into 3 போடுறேன். 90/4 into 4 அது செக் பண்றேன். ஆக்சுவலி டெசிமல் வருது. 90/4ன்றது டெசிமல் வந்துடும் உங்களுக்கு. ஃப்ராக்ஷனும் டெசிமலும் வந்துடும். இன்ட்டு 4னு போட்டிங்கன்னா ஆக்சுவலா இது இப்படிதான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கணும். இந்த இது இப்படியே இதை கேன்சல் பண்ணிக்கிட்டே வரேன். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றேன், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றேன், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றேன். அது மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். நார்மலான பாசிபிலிட்டிஸும் நிறைய கிடைக்கும் அதில். ஸோ இப்போ 5 into 90/5 90/5 என்ன? 18 வரும். ஸோ 18 into 5 வரும். 6 வருமா? வராது. 10 வருமா? 10 into 9 வரும். ஸோ 10 into 9 இது எப்படி எழுதிக்கலாம்? இன்ட்டு 9 இங்கே போட்டு 10 போட்டுருது. ஸோ என்னென்ன எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா 1 1 2 3 4 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 5 பாசிபிலிட்டிஸ். பேசிக் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நார்மலான பாசிபிலிட்டிஸ் வச்சுக்கோங்க. 5 பாசிபிலிட்டிஸ். ஸோ 5 செட்ஸ் ஆஃப் பாசிபிள் நம்பர்ஸ். இதுல எக்ஸ் எதுவும் ஆனாலும் இருக்கலாம், ஒய் எதுவும் ஆனாலும் இருக்கலாம். 5 செட்ஸ். 1,90 ஒரு செட்டு, 45,2 ஒரு செட்டு, 30,3 ஒரு செட்டு, 18,5 ஒரு செட்டு, 10,90 10,9 ஒரு செட்டு. ஸோ இதுல இதெல்லாம் செட்டுன்னு பாத்தீங்கன்னா 5 செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். செட்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா 1,90 2,45 3,30 5,18 9,10 இதெல்லாம் தான் செட்ஸ். ஸோ செட்ஸ் எழுதணுமா? எழுதிடுறேன். ஆனால் 1,90 2,45 3,30 5,18 5,18 10,9 ஸோ இதெல்லாம் தான் செட்ஸ். இதெல்லாம் தான் பாசிபிள் செட் ஆஃப் நம்பர்ஸ். செட்னா ஒரு பேர் மாதிரி பாசிபிள் பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். இதில் எக்ஸ் ஒய் எதுவும் ஆனாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க ரெண்டு ப்ராடக்ட் ஏன்னா ஓவரால் 90 தான். ஸோ எக்ஸ் எதுவாக இருந்தா ஒய் எதுவாக இருந்தா. ஸோ அந்த பேசிக் லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ 11th கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அப்போ 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 10th கொஸ்டின் ஆன்சர் வந்து 5 பாசிபிலிட்டிஸ். நீங்க எந்த பாசிபிலிட்டி வேணாலும் எழுதிக்கலாம். லைக் நீங்க இதில் ஸோ எந்த பாசிபிலிட்டி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ 11th கொஸ்டின் பார்க்கலாமே. From your high school diary, write the ratio of number of holidays to the number of working days in the current academic year. ஓகே, சின்ஸ் ஸ்கூல்ல படிக்காதனால இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு என்கிட்ட ஹை ஸ்கூல் டைரி இல்லை. ஸோ இது ஹோம்ஒர்க் உங்களுக்கு. 11th கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின் அதாவது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் அதாவது 12th கொஸ்டின் இந்த எக்ஸசைஸ்ல. ஸோ இஃப் த ரேஷியோ ஆஃப் green, yellow and black balls in a bag is 4:3:5, then ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி பால் தட் யூ கேன் சூஸ் ஃப்ரம் த பேக். ஸோ இப்போ லெட்ஸ் சே இதான் ஒரிஜினல் ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. லைக் 4:3:5 தான் ஒரிஜினல் ரேஷியோனா, இப்போ திக்னஸ் அதிகமாக்கணும். இதான் ஒரிஜினல் ரேஷியோன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம ஒரிஜினல் ரேஷியோன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா
டோட்டல் பால்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். 4 + 3 7, 7 + 5 12 வரும். ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 பால்ஸ் கிடைக்கும். ஸோ 12 பால்ஸ் டோட்டலி. இஃப் வி அசியூம் திஸ் டு பி த ஒரிஜினல் ரேஷியோ 4:3:5 தான் ஒரிஜினல் ரேஷியோனா. இப்போ நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் எவ்வளோ? அதில் 12 பால்ஸ் இருக்குன்னா அதில் எத்தனை பிளாக் பால் இருக்கு? அசியூம் பண்ணிக்கிறோம் 12 பால்ஸ் இருக்குன்னா இதான் ஒரிஜினல் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இதான் அசியூம் பண்ணிக்கிட்டா 12 பால்ஸ் இருக்குன்னா இல்லை 5 பால்ஸ் பிளாக் பால்ஸ் தான். 5 பால்ஸ் பிலாங் டு பிளாக் பேசிக்லி. ஸோ நிறைய பால் பிளாக் இருக்கிறதுனால which is the most likely ball that you can choose from the bag? Black தான் வரும். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிளாக் பால் இஸ் மச் ஹையர். ஏன்னா நிறைய பால் இருக்கு. அவ்வளோ பேசிக் லாஜிக் என்னன்னா பிளாக் பால்ஸ் தான் நிறைய இருக்கு. இப்போ கிரீன் பால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 4 கிரீன் பால் இருக்கு, 5 பிளாக் பால் இருக்கு, 4 பால் வந்து பிலாங்ஸ் டு கிரீன், 4 பால்ஸ் பிலாங் டு கிரீன். பிளாக் ஆக்சுவலாக நான் கலர் வேணா சூஸ் பண்ணிக்கிறேன், வேற கலர். என்ன பண்ணணும்னா இங்கே ஓகே இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ எனக்கு கலர் இப்போ ஆல்டர் பண்ணிட்டேன். 5 பால்ஸ் பிலாங் டு பிளாக், 4 பால்ஸ் பிலாங் டு கிரீன், அப்புறம் 3 பால்ஸ் பிலாங் டு எல்லோ. இப்போ எல்லோக்கு அப்படியே அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பால்ஸ் பிலாங் டு எல்லோ. இப்போ நீங்கள் ஜஸ்ட் லாஜிக் யூஸ் பண்ணியே சொல்லிடலாம் எந்த பால். இப்போ நீங்கள் சும்மா ரேண்டமாக பிக் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பிளாக் தான் கிடைக்கும். ஸோ 3 பால்ஸ் பிலாங் டு எல்லோ, எல்லோன்னு இப்படி எழுதிக்கிறேன், எல்லோ. ஸோ இப்போ நிறைய பால்ஸ் பிளாக்ல தான் இருக்கு. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிளாக் பால் தான் அதிகம். ஸோ அதான் மோஸ்ட் லைக்லினா என்ன, மோஸ்ட் ப்ராபபிள்னு அர்த்தம். இந்த இடத்துல மோஸ்ட் லைக்லினா மோஸ்ட் ப்ராபபிள்னு அர்த்தம். மோஸ்ட் திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன், மோஸ்ட் ப்ராபபிள் பால்னு அர்த்தம். மோஸ்ட் ப்ராபபிள், ப்ராபபிள் இந்த வார்த்தை கேள்விப்படலன்னா கேள்விப்பட்டுக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிள்னா எதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம், பிக் பண்ணா எந்த பால் சான்சஸ் அதிகம்ன்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் போனா, ஹவு மெனி பால்ஸ் இன் டோட்டல் ஆர் தேர் இந்த பேக் இஃப் யூ ஹேவ் 40 பிளாக் பால்ஸ் இன் இட்? ஓகே, ஒரிஜினலா 5 பிளாக் பால்ஸ் இருக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ 40 இதை ஆக்கிட்டா என்ன ஆகும்? எல்லா ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். இப்போ இதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இதையும் இன்க்ரீஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இப்போ 5 into something should give you 40. அத்தனை மடங்கு இதையும் இன்க்ரீஸ் பண்ணணும், இதையும் இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லோ பால்ஸே அத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும், கிரீன் பால்ஸே அத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரிஜினல் 12 பால்ஸ் இருக்கு, அதில் 5 பால்ஸ் வந்து பிளாக். இப்போ அதை 40 ஆக்குனீங்கன்னா என்ன பண்ணணும்? 40 ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா 5 பிளாக் பால்ஸ், சாரி திக்னஸ் அதிகமாக வைக்கிற மாதிரி, 5 பிளாக் பால்ஸ் கெட்ஸ் கன்வெர்டட் டு 40 பிளாக் பால்ஸ். 5 பிளாக் பால்ஸ் கெட்ஸ் கன்வெர்டட் டு 40 பிளாக் பால்ஸ். அதாவது 5 into 8ன்னு இருக்கணும், 8 டைம்ஸ் அதிகமாக்கியிருக்கோம். 40 பிளாக் பால்ஸ், பிளாக் பால்ஸ், பால்ஸ். ஓகே, இதான் பேசிக்கா வச்சிருக்கோம். ஸோ இதை 8 டைம்ஸ் அதிகமாக்கியிருக்கோம், இன்டூ 8 பண்ணியிருக்கோம். அப்போ இதையும் இன்டூ 8 பண்ணணும், இதையும் இன்டூ 8 பண்ணணும். அப்போ தான் ரேஷியோ ஈக்குவலண்ட் ரேஷியோ இருக்கும், ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கும் எல்லாமே. ஸோ கிரீன், எல்லோ, பிளாக் எல்லா பால்ஸும் ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கணும்னா எல்லாத்தையும் 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ we have to increase everything 8-fold. You have to increase in போட்டுக்கலாம். Increase everything, every ball 8-fold. Everything 8 times. 8-fold சொன்னா 8 times சொல்லணும். ஸோ அப்போனா 40 பிளாக் பால்ஸ் இருக்கு. அதே மாதிரி 4 into 8 பார்த்தீங்கன்னா 32 கிரீன் பால்ஸ் இருக்கு. சாரி 32 கிரீன் பால்ஸ் இருக்கு. 3 into 8 பார்த்தீங்கன்னா 1 8 is 8, 2 8 is 16, 3 8 is 24 எல்லோ பால்ஸ் இருக்கு. ஸோ 4 into 8 வேற கலர், 4 into 8 கிரீன் பால்ஸ், 4 into 8 கிரீன் பால்ஸ் இருக்கு. அப்புறம் எல்லோக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம், எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 into 8 எல்லோ பால்ஸ் இருக்கு. 3 into 8 எல்லோ பால்ஸ், எல்லோ. ஸோ 3 into 8 பார்த்தீங்கன்னா 24ன்னு வரும். 4 into 8 பார்த்தீங்கன்னா 32ன்னு வரும். பிளாக் பால்ஸ் அவனே கொடுத்துனா 40. ஸோ பிளாக் பால்ஸ் 40 இருக்கு, 40 பிளாக் பால்ஸ், பிளாக். ஸோ இது ப்ளஸ் இது ப்ளஸ் இதையும் ஆட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் கிடச்சிடும். ஸோ 40 + 24 எவ்வளோ வரும்? 40 + 24 + 32. 40 + 24 + 32 மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 + 2 6, 4 + 2 6, 6 + 3 9. ஸோ 96 டோட்டல் நம்பர் ஆஃப் 96 பால்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக ஸோ டோட்டல் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96. டோட்டல் பால்ஸ் ஈக்குவல் டு 96. ஸோ ஃபைனல் கொஸ்டின் ஆன்சர் இதான் நினைக்கிறேன். லெட்ஸ் செக். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 96. How many balls are there in total? செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். ஸோ 96 டோட்டல் பால்ஸ் இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக க்ரீனும் எல்லோவும் கேட்டிருக்கோம், அதுவும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டா போகும். ஸோ க்ரீன் பால்ஸ் எவ்வளோ இருக்கு? 32, எல்லோ பால்ஸ் 24. ஸோ க்ரீன் அண்ட் எல்லோ கேட்டிருக்கோம், 32 and 24 ரெஸ்பெக்டிவ்லி. 32 and 24. இது க்ரீனு, இது எல்லோ, அவ்வளோதான். ரெஸ்பெக்டிவ்லி எனக்கு இடம் இல்லை, ஸோ எழுதுல. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 10th கொஸ்டினும் முடிச்சிட்டோம்.
ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சாப்டர் ஏதாவது சம்மரி இது என்ன சம்மரி படிச்சுக்கோங்க. ஆனால் பேசிக்காக சம்மரி படிக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம் இந்த சாப்டர்ல. ஸோ இதான் சம்மரி. நீங்கள் புக்கில் இருக்கும் இதே சம்மரி நீங்கள் படிச்சுக்கலாம். பேசிக்காக நான் எல்லா ஐடியாஸும் கவர் பண்ணிட்டேன் இதில். ஸோ அதுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த சம்மரி படிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஜாமெட்ரின்னு நினைக்கிறேன். பேசிக் ஜாமெட்ரி 6th ஸ்டாண்டர்டில், அதாவது ஃபோர்த் சாப்டர். 6th ஸ்டாண்டர்டில், அதாவது 4th சாப்டர்னு நினைக்கிறேன். டேர்ம் 1. ஸோ அந்த சாப்டர் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் அதாவது ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.